டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் ஹைஜீன் மனநலம் குறித்து பார்க்கலாம். மனநலம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஓஷனுக்கு சமமான கருத்துக்களை கொண்டது. அதுக்குடைய செய்திகளை ஒரு துளி துளி தான் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த துளியில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். சென்ற சில பதிவுகளாக பார்த்துட்டு வரோம். இந்த மென்டல் ஹைஜீனில் மதிநுட்பம், அறிவுத்திறன், ஆற்றல், செயல்படுத்திறம், டாக்டைல், உள்ளுணர்வு, அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பார்த்துட்டு வரைச்சே ஒரு சில சமயத்தில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோணும், எண்ணத்தில் வரும். அந்த எண்ணம், சொல், செயல் அது மூன்றும் ஒரு மாதிரி இருக்கணும், ஒரே லைனில் போகணும். இட் ஷுட் கோ ஆஸ் எ கான்க்ரூவன்ட். அப்போ தான் நம்ம சொல்கிற பேச்சுக்கு ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை எல்லாராலையும் எடுத்துக்க முடியும். அது ஒரு கான்க்ரூவன்ட், ஒரு கணித வகுப்பில் சொல்லித்தருவாங்க. கான்க்ரூவன்ட்டு, பேரலல், ஈக்குவல் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ வரும்பொழுது கான்க்ரூவன்ட்னா என்ன சொன்னோம், மூன்றும் ஒரே நேரத்தில் ஒரு சீராக போகணும். இட் ஷுட் நாட் கோ டிஸ்பாரிட்டி இன் கான்வர்சேஷன் இருக்குதுன்னு சொன்னால், எண்ணம் ஒரு மாதிரி இருக்குது, சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லை செயலுக்கும் எண்ணத்துக்கும் கனெக்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணாது, அதில் ஏதோ மனக்கோட்டம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். அதனால் சொல், செயல், எண்ணம் இது மூன்றும் ஒரே லைனில் போகணும். இட் ஷுட் கோ அஸ் எ கான்க்ரூவன்ட். மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, ஒன்றுக்கொன்று சமமான அளவில் பொருள் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். ஏதோ நினைக்கிறோம், நாளைக்கு நம்ம எல்லா ஹோம்ஒர்க்கையும் உடனே முடிச்சிடணும், இந்த சாப்டரில் இருக்கிற 12 கணக்கையும் போட்டு பார்த்துடணும், எது வரலையோ நம்ம அப்பா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கிறோன்னு வைங்க. அந்த 12 கணக்கு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மினிமம் 1 மணி நேரம் ஆகும். ப்ரொவைடட் அந்த மெத்தடெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்னா, வகுப்பில் ஆசிரியர் சொல்லும்போது அப்போ நம்ம அந்த 12 கணக்கை போட்டு பார்க்குறோம். அதில் 5ஓ 6ஓ தான் வருது. 4-5 கணக்கு ரஃப் நோட்டில் போட்டுவிட்டு எங்கள் ஆசிரியர், எங்கள் தகப்பனார் 2 பேரும் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு புது சாப்டரில் கணக்கு போட போகிறாங்கன்னா முதல்ல எடுத்தோடனே ஃபேர் நோட்டில் போடாதே, முதல்ல ஒரு ரஃப் நோட்டில் போடு. ரஃப் நோட்டில் போட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னா அகெயின் ரீடூ இட் அண்ட் தி ஃபேர் நோட் புக்கு. ஏன்னா கிளாஸ் ஒர்க்லேயோ ஹோம்ஒர்க் நோட்லேயோ தப்பு போட்டால் அந்த பேஜ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி திருத்தல் இல்லாமல் இருக்கணும், அடித்தல் திருத்தல் இல்லாமல் நோட் இருக்கணும்னா ஒரு ரஃப் நோட்டில் போட்டு பாரு அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஏன்னு கேட்டால் அப்போ ரஃப் நோட்டில் போட்டால் ஒரு தடவை புரியும், அதை மறுபடியும் ரீடூ பண்ணும்போது இன்னொரு தடவை புரியும். தேர்பை யூ ஆர் ரீஇன்ஃபோர்ஸிங் இந்த லேர்னிங் ஆல்சோ. இது ஒரு சின்ன விஷயந்தான், பட் அது என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணினா இட் இஸ் குட் ஃபார் தி ஸ்டூடெண்ட் ஆஸ் வெல் அஸ் டீச்சருக்கு ரொம்ப பெருமை இருக்கும். நம்ம சொல்கிறத நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்க. இதே சேம் கேஸ் அப்ளிகபிள் டு அப்பாவுக்கும் ஆல்சோ. அப்பாவும் என்ன நினைப்பாரு, நம்ம சொன்னால் பசங்க கேட்குறது ரொம்ப சரி, குட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ளாக இருந்தால், பாயாக இருந்தால் தேங்க்ஸ் தங்கம் அப்படின்னு பாய் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஏற்புடையது தான். அப்போது ஒரு வாட்டி ரஃப் நோட்டில் போடணும், அது எண்ணம் போடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது என்ன போடுறோம், போட்டு பார்க்குறது செயல். அதை மறுபடியும் ரீடூ பண்ணி ஃபேர் நோட்டில் பண்ணும்பொழுது அது என்ன ஆகும், சொல், செயல், எண்ணம், அந்த செய்முறை மூணுமே ஒரே லைனில் வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அது மூணுத்தையும் செய்து பார்த்தா இந்த 12 கணக்கு வரலன்னு வைங்க. ஒருவேளை 4-5 மிஸ்டேக் வருது, எப்படி போடுறதுன்னு தெரில, வேர் டு கோ ஃபார், நம்ம போடுற அப்ளிகேஷன் ஃபார்முலா மிஸ்டேக்கா அப்படின்னு தெரிஞ்சால் அது உடனே அப்பா ஆஃபீஸில் இருந்த உடனே அப்பாவை கேட்கலாம். அப்போ ஒருவேளை அப்பா வரத்துக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பள்ளிக்கூடம் போனோடனே ஸ்கூலில் போய் நம்ம கணக்கு ஆசிரியரை கேட்கலாம். கேட்டால் போட்டு பார்த்தாங்களா, நீங்கள் நேற்றுக்கு சண்டே ஆனாலும் போட்டு பார்த்தாங்களா, வெரி குட், இது இப்போ கிளியர் பண்ணலாம், இப்போ முடிஞ்சல, இப்போ இன்றைக்கி வகுப்புலேயே கிளியர் பண்ணிக்கலாம் டவுட்ஸ் எல்லாம் அப்படின்னு அந்த ஆசிரியரும் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வைங்க. இது மூணும் நம்மளுடைய டீச்சர் சொன்னதை கேட்டுட்டோம், போட்டு பழகினோம், வரலேன்றதையும் சொன்னோம். அந்த 4-5 கணக்கை டீச்சர் மறுபடியும் கிளியர் பண்ணி தருவாங்க. அந்த ஆசிரியர் அப்படி கிளியர் பண்ணி தரும்போது நம்மளுக்கு அதுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல, நம்ம கேட்ட உடனே நம்ம டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கும்பொழுதே நம்ம அப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தகப்பனார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது போதும் நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா ரொம்ப பெரிய அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதாவது இதெல்லாம் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் செல்ஃப் எஸ்டீமையும் என்ஹான்ஸ் பண்ணோம். அப்போ செல்ஃப் எஸ்டீம் நல்லா இருந்தாலே நம்மளோட மென்டல் ஹைஜீன், அதாவது என்ன இது சின்ன விஷயமா தவறு போட்டிருக்கேன், இதை நேரம் பண்ணிக்கூடாதா அப்படின்னு கேட்டோடனே நான் கவனிக்கலை அப்பா, இப்போ நான் இப்போ போட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. we are accepting our fault. ஏன்னா கணக்கு போட்டால் தவறு இல்லாமல் போட்டால் தான் மார்க்கு. நான் இப்படி தான் போடுவேன், இந்த லைன் இப்படி தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த நம்மளோட மதிப்பெண் கணிசமான அளவுக்கு குறைஞ்சிரும்.
அதனால் தவறான உள்ள அந்த ஃப்ரேஸு, அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டா அந்த பர்டிகுலர் கணக்குக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் எண்ணம், சொல், செயல் இது மூன்றும் ஒரே லைனில் போகுதுன்னு சொன்னால், இது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் we should apply all these things and accept the fault, correct it and go for the fair காப்பியை ஃபேர் நோட்டில் போட்டு எடுத்துன்னு போய் நம்ம அசைன்மெண்ட் நோட்டில் காட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது போல் ஒரு தடவைக்கும் ஒரு செய்திக்கும் நம்ம அதை முழு மனதோட இன்வால்மெண்ட் பண்ணி அந்த வேலையை செய்தால் அதில் என்ன இருக்கும், நம்மளோட மன தூய்மை, மன வளம் அங்கே வெளிப்படும். செம்மையான மன வளம் இருக்கே, அது எண்ண ஓட்டங்கள் செயல்பாடு தானே மனம் என்பது. அந்த எண்ண ஓட்டங்களோட செயல்பாடு அதில் என்ன இருக்கும், வெளியில் தெரியும். இதனால தான் வள்ளுவர் சொன்னார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அப்படின்னு சொன்னார். எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒன்று போல் இருந்தால் நம்மளோட செய்கிற காரியம் எல்லாமே கிளியராக இருக்கும். அது இப்போ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அப்புறம் நம்ம பார்த்துறதுக்கு எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். அப்போ அது வெளிப்படையாக இருக்கும்பொழுது செயல் நம்ம ஏற்றுக்கொள்ளதாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது மனம் செம்மையான எண்ணங்களை மேன்மேலும் வளர்த்து கொள்ளும். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதியிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.